ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு சேனல். ஆஃப்டர் a லாங் டைம் திரும்ப வந்திருக்கேன். எல்லாரும் என்ன கொலை கண்டு இருப்பீங்கன்னு தெரியல. ஐ அம் ஸோ சாரி. என்னாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீசார்ஜ் இல்ல. அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு தான் பண்ணி குடுத்தாங்க. அப்புறம் எனக்கு கோல்டு பிடிச்சிக்கிச்சு. இப்போவும் சரியா க்யூர் ஆகல. வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நான் ரெகுலரா போடுறேன்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டேன். ஏன்னா, என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது, அது இதுன்னு சொல்லிட்டு எதுவுமே எனக்கு தெரியல. எனக்கு மூடும் இருக்க மாட்டேங்குது. ஸோ நான் எப்போ நான் ஓகேவா ஃபீல் பண்றேனோ, அப்போ போடுறேன். சரியா? ஓகேவான்னு இல்ல, போடுறேன். அடிக்கடி போட பார்க்குறேன். ஓகேவா? ஸோ வளவளன்னு பேசல. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்கடா. அதுக்கப்புறம் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகேடா. இப்போது வாங்க அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டுடே ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால சுகாக்கு தான் ஒரு ஒன் ஷாட் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா நம்மளோட சேனலில் சுகாக்கு ஒன் ஷாட் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அவருக்கு அப்படியே ஒரு ஒன் ஷாட்டை போட்டுடலாம். ஓகேவா? ஸோ எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேடா. அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த ஒன் ஷாட்டோட பேர் மேரேஜ் ஆஃப்டர் பிரேக்கப். ஸோ இன்றைய எதுவும் பார்க்க வேணாம். இப்போ பார்த்தா ஒரு ரூமில் நின்று நீங்கள் அப்படியே கத்திட்டு இருக்கீங்க. அப்பா, என்னால எல்லாம் கல்யாணம் இப்போ பண்ணிக்க முடியாது. இங்கே பாருவேன், அந்த பையன் உன்னை வேணான்னு சொல்லிட்டானா நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்கிட்ட சொன்னல, என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணல. ஆனாப்பா, அந்த இன்சிடென்ட் நடந்து 1 வீக் கூட முழுசாக ஆகலை. பார்த்தா இப்போ போயிட்டு இன்னொருத்தன் கிட்ட என்ன பிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்பா, இதை என்னால் ஒத்துக்க முடியாதுப்பா. நான் மேரேஜ் பண்ணிக்க ரெடியாக இல்லை. என் சொன்னால் கேளுமா. அப்பா சொல்கிறத கொஞ்சமாவது கேளு. நாங்கள் உன்னோட நல்லதுக்கு தானே சொல்கிறோம். சொன்னால் புரிஞ்சுக்கோ. அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். எனக்கு எதுவும் வேணாம்மா. கொஞ்ச நாளாவது எனக்கு டைம் கொடுங்க. மூவ் ஆன் பண்ணுறதுக்காவது எனக்கு டைம் வேணும்ல. ஒயன், இங்கே பாரு, மூவ் ஆன் பண்ணுறதுக்கெல்லாம் உனக்கு டைம் கொடுக்க முடியாதுமா. அந்த பையன் என்னடான்னா உங்ககிட்ட அப்படி பேசிட்டு போயிருக்கான். எல்லாம் நீ பார்த்தல்ல. என்கிட்டயோ இல்லைன்னா உன்னோட அம்மா கிட்டேயோ அவன் பேசலை. உன்கிட்ட டைரெக்டாக பேசிட்டு போயிருக்கான். அப்படின்னா அவனோட கேரக்டர் பற்றி உனக்கு இன்னும் தெரியலையா? அப்பா, நான் சொல்கிறத கேளுங்க. நான் 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அலறீங்க. எனிவே ஒயன், நீ இப்போ வர போறியா இல்லையா? எனக்கு ஃபைனல் டிசிஷன் சொல்லு. அப்பா, நான் சொல்கிறத கேளுங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லலையே. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ப்ளீஸ்ப்பா, ப்ளீஸ். உனக்கு 1 வீக் டைம் தந்தாச்சு ஒயன். மாப்பிள்ளையோட ஃபோட்டோ காட்டினோம், நீ பார்க்கல. ஏன் அவனோட பேரை கூட நீ கேட்கல. அவன் எப்படி என்ன ஏது எதுவுமே நீ விசாரிக்கலை. எனக்கு தெரியலை. நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். தட்ஸ் ஃபைனல். புரிஞ்சுதா உனக்கு? ஆனால் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எல்லாம் இல்லை, உங்களோட கையை பிடிச்சி இழுத்து அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ உங்களை அப்படியே காரில் கூட்டிகிட்டு போயிடுறாரு. நீங்கள் காரில் உட்காந்து அப்படியே கண்ணை மூடி உங்களோட பாஸ்டில் நடந்ததை நினச்சி பார்த்துட்ருக்கீங்க. செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்குது. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நீங்களும் ஒரு பையனும் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ரவி, ஜஸ்ட் லிசன் டு மீ. என்னை ஃபஸ்ட்டு நீ மேரேஜ் பண்ணிக்கோ. அதுக்கப்புறமா உன்னோட பிஸ்னஸ் இதெல்லாமே பார்த்துக்கலாம். நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு டைம் இல்லைன்னு நான் தான் சொல்கிறேன்ல. அதுக்கப்புறம் ஏன்டி நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்க? நீ உங்கள் அப்பா கிட்டேருந்து காசை வாங்கி கொடு. நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் தான் சொல்கிறேன்ல. அதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு நானும் நீயும் சேர்ந்துட்டு பிச்சை எடுக்கிறதுக்கா? ரவி, நான் சொல்கிறத கேளு. அப்பா என்ன சொன்னார்னா, நீ ஃபஸ்ட்டு அப்பா கூட பார்ட்னர்ஷிப் ஷிட். ஏண்டி, எனக்கு என்ன இது டேலண்ட் இல்லைன்னு நினைக்கிறியா நீ? உங்கள் ஒப்பன் கீழே இருந்து வேலை செய்கிறதுக்கு எனக்கு என்ன டேலண்ட் இல்லைன்னு நினைக்கிறியா நீ? ரவி, நான் உன்னோட டேலண்டில் எதுவும் சொல்லலை. ஆனால் உன்னோட டேலண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு யாருக்கும் எதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் நீ டைரெக்டாக போயிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னால் எப்படி ரவி? அதான் அப்பா கொஞ்ச நாளைக்கு அவர் கூட பார்ட்னராக இருக்க தான் சொல்கிறாரு. இருந்து உன்னோட ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு பிடிக்கலன்னா காசு கொடுக்க மாட்டாரா? ரவி, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. இங்கே பாருடி, உங்கள் அப்பா கிட்டேருந்து காசு வாங்கி என்கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்கள் அப்பா எவனையாவது பார்த்து வச்சுருப்பான். அவனை போய் கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக அவன் கூடயே இரு. ரவி, என்ன பேசிகிட்டு இருக்க நீயா? என்னடா என்ன பேசுகிற?
ஏய் இங்கே பாரு, எனக்கு இதை விட்டால் வேறு ஆப்ஷன் தெரியல. உனக்கு உன்னோட அப்பா தான் முக்கியம்னா அவரு கூடவே அப்படியே இருந்துரு. நான்லாம் உனக்கு தேவையில்லைல்ல ஒயன். ரவி ப்ளீஸ், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ். என்னால் அப்பா கிட்டேயும் பேசி சமாளிக்க முடியல ரவி. நீ நீ சொன்ன கேளு. ஜஸ்ட் அப்பா கிட்ட நீயே வந்து பேசு, இல்லைண்ணா எனக்கு கொஞ்சம் கேஷ் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேளு ப்ளீஸ் ரவி. என்னால் ரெண்டு பேரையும் ஹேண்டில் பண்ண முடியல. ப்ளீஸ் என்னை ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ். ஏய் முடியாதுடி, முடியாது. எனக்கு இப்போ தேவை கேஷ். அதை உங்கள் அப்பா கிட்டேருந்து வாங்கி கொடு. ரவி அப்பா கிட்ட நான் பேசிட்டேன். ஏய் இங்கே பாரு, உங்கள் அப்பா ஏதோ பெரிய ஆள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தானடி லவ் பண்ணேன். ரவி என்னோட அப்பா பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீ தானே என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ண. ஏய் ஷோ எனக்கு தெரில. நீ உங்கள் அப்பா கிட்ட காசு வாங்கி கேஷ்ன்னே சொல்லாத ரவி. லவ் இருந்தால் மட்டும் போதும். லவ்வை வச்சு என்ன பண்ணுவேன்? ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஏதாவது வாங்கிடுவியா? லவ் வச்சு நான் உனக்கு லவ் தரேன், இதை கொடு அதை கொடுன்னு சொல்லிட்டு நீ கேட்டு வாங்கிடுவியா? ரவி இப்படி காசுக்காகவா என் கூட? அழுது ட்ராமா பண்ணாதடி. ஆமாம், காசுக்காக தான் நான் உன்னை லவ் பண்ணேன். போதுமா? ரவி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அங்கேயே உடஞ்சி போய் உட்காந்துடுறீங்க. அவன் பாட்டுக்கு அங்கே வார்த்தையை விட்டுட்டு போயிட்டே இருக்கான். ரவி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் செம்மையாக உட்காந்து அழுறீங்க. அவன் உங்களை திரும்பி கூட பார்க்கல, அப்படியே போயிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணி ரியாலிட்டிக்கு கொண்டு வந்தா, நீங்கள் ஒரு ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. அந்த ரூமே மெரூன் கலரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ரிச்சாக இருக்குது. அந்த ரூமில் தான் செம்மையாக உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. பெட்டில் நீஸை ஹக் பண்ணி அப்படியே ஃபேஸை நீஸ்குள்ளே வச்சு அவ்வளோ ஒரு மாதிரி குறுகி போயிட்டு செம்மையாக உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. உங்களுக்கு மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் செம்மையாக உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஸ்டாப் பண்ணவே இல்லை. அப்போது கீழே இருந்து ஒரு பர்சன் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன ஏதாவது வேணுமா? சாரி, உங்கள் அப்பா எல்லாத்தையும் சொன்னாங்க. எனக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது. உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னா நீங்கள் தாராளமாக இருக்கலாம். இல்லைன்னா நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. உங்களுக்கு எப்போ ஓகேவா என் கூட ஃபீல் ஆகுதோ அப்போது எனக்கு ஓகே தான். தென் என்னோட பேர் தெரியுமா? தெரியாது. என்னோட பேர் யூங்கி, யூங்கி. வீட்டில் ஷுகான்னு கூப்பிடுவாங்க. சரி, என்னை எப்படி வேணால் கூப்பிட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். தென் உங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நாளைக்கு வந்துடும். ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் கபோர்டில் இருக்குது. அது நைட் ட்ரெஸ் தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்கோங்க. சரி. இன்னொன்று, எனக்கு உங்ககிட்ட நீங்கள் போங்க வாங்கன்னெல்லாம் பேசுகிறது பிடிக்கல. நான் நீ வா போனே பேசலாமா? ஷூர். ஓகே. சரி, ரொம்ப வெயிட்டாக இருக்கும் ட்ரெஸ்ஸு. அது மட்டும் இல்லை, ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. சாரி, டயர்டாக இருப்பேன். ஸோ உள்ளே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா, படுத்து தூங்கு. நான் வெளியே தூங்கிக்கிறேன். இல்லை பிரச்சனை இல்லை, ரூம்லேயே தூங்குங்க. இல்லை ப்ராப்ளம் இல்லை, நான் வெளியே படுத்து தூங்கிக்கிறேன். என் கூட ஓகே ஆனதுக்கப்புறம் நீ, அதாவது நம்ம 2 பேரும் சேர்ந்து தூங்கிக்கலாம். ப்ராப்ளம் இல்லை, நான் வெளியே போய் படுத்துக்கிறேன். இட்ஸ் ஓகே, நீங்கள் உள்ளே படுங்க. நான் வேணால் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா வெளியே போய் படுத்துக்கிறேன். இல்லை நோ ப்ராப்ளம், நீங்களும் இங்கேயே படுங்க. நீயும் இங்கேயே படு. ஓகே, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். யா ஷோர், கேரன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகா அவ்வளவு ஒரு சாஃப்டாக பேசிட்டு அங்கேருந்து அப்படியே வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்படியே பரபரப்பாக நிற்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளாடி போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வரீங்க. சுகா அப்படியே பெட்டில் வந்துட்டு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்காரு. ஸோ நீங்களும் அப்படியே வெளியே வந்துட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சுகா பக்கத்தில் போய் படுத்துடுறீங்க. ஸோ அப்படியே சுகா ஒரு நிமிஷம் அப்படியே பார்க்குறீங்க. இவ்வளோ பொறுமையான ஒரு மனுஷனா? ஆனால் ஏன் உன்னோட மனசு வேற ஏற்றுக்க மாட்டேங்குது?
எப்படி இருந்தாலும் இப்படி தான் இப்படி தான் மாயன், எல்லாருமே இப்படி தான். முதல்ல எல்லாம் இப்படி போட்டு சீன் போடுவாங்க, அப்புறம் விட்டுட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ படுத்து தூங்க, இதை பற்றியும் யோசிக்காத. இவனும் எப்படியும் அவனை மாதிரி தானே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே வந்து படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்படியே வந்து படுத்து தூங்கிட்டே இருக்கீங்க. அப்போ விண்டோஸ்லேருந்து உங்கள் மேலே அப்படியே சன்லைட் வந்து படுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா விண்டோஸை வந்துட்டு சுகா அப்படியே மெதுவாக ஓப்பன் பண்ணுறாரு. குட் மார்னிங் வயான். குட் மார்னிங். எப்போ எந்திரிச்சிங்க? டைம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைம் செக் பண்ணால் 11 o'clock ஆயிடுச்சு. ஓ காட், ஐம் ஸோ சாரி. ஏன் நீங்கள் எழுப்பலை? இல்லை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு இருந்தா, அதான் டிஸ்டர்ப் பண்ணல. தென் இந்த உன்னோட டிஃபன். ஐயோ இல்லை, கீழேயே பண்ணி வச்சுருந்துருக்க வேண்டியதானே, நான் கீழே வந்து சாப்பிட்ருந்துருப்பேனே. இல்லை பிரச்சனை இல்லை, நீ இங்கே இருந்தே சாப்பிடு. எனக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது. ஓகே, அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? இன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி இருக்குது, உன்னால் வர முடியுமா? என்ன பார்ட்டி? ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி தான். அது எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. எங்கள் கேங்லேயே ஃபஸ்ட்டு எனக்கு தான் மேரேஜ் ஆச்சு. ஸோ அவங்க எல்லாம் பார்ட்டி கேட்டாங்க, அதான் உங்ககிட்ட கேட்குறேன். இல்லை உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ வரேண்ணா, நான் மட்டும் போய்க்கிறேன். வரியா? இதில் என்ன இருக்கு, வரேன். சிரிக்கும்போது ரொம்ப அழகாக இருக்க. தேங்க்யூ. தென் நான் கீழே வந்து சாப்பிட்ருந்துருப்பேன், நீங்கள் ஏன் அப்படி? இதெல்லாம் நோ ப்ராப்ளம். அது டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தோணுச்சு, அதான் கீழேருந்து நானே பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, நீ சாப்பிட்டுட்டு ரெடியாக ஆகிரு. வெளியே போய்ட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும். ஓகே, உனக்கும் ட்ரெஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் வந்துடுச்சு, நான் கபோர்டில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். கொஞ்சம் மெதுவாக பேசுகிறீங்களா? இல்லை, கொஞ்சம் ஸ்பீடாக பேசி எனக்கு பழகிடுச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. ஸோ சிரிக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கீங்க, சுகாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் அப்படியே ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க வெளியே போகிறதுக்காக. இங்கே சுகா சைட் வந்தால் அப்படியே ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. டேய் மச்சான், கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா, வெல் செட்டில் ஆகிட்ட. டேய் ஏன்டா நீ வேற? டேய் பிடிச்ச பொண்ணா கல்யாணம் பண்ணியிருக்க, உனக்கு என்னப்பா ஜாலியாக இருக்க போகிற போல். டேய் சும்மா இருடா, எனக்கு பிடிச்சா மட்டும் போதுமா, அவளுக்கு பிடிக்க வேணாம்? டேய் என்னடா சொல்கிற, உன்னெல்லாம் இவளுக்காவது பிடிக்காம இருக்குமாடா? டேய் மச்சான், காலேஜ்லேயும் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க லோன்னு சுற்றினானுங்க, ஆனால் நீ பாட்டுக்கு ஸ்வேவேஜாக அப்படியே சுற்றிட்டு இருந்த. இப்போ பாரு, உனக்கு பிடிச்ச பொண்ணுக்கு உன்னை பிடிக்கலைங்கிற, என்னடா? ஏய் என்னமோ தெரிலடா, அவகிட்ட பேசும்போது மட்டும் படப்படப்படப்படன்னு பேசுகிறேன். அவள் இதுலேயே என்ன ஒரு பைத்தியக்காரன்னு நினச்சிருப்பா. டேய் சும்மா சொல்லிகிட்டு இருக்காதடா, அப்படியே போட்டேன்னு வை. மச்சி, உன்கிட்ட இருக்க காசை கொஞ்சம் அவகிட்ட காட்டுறா, அவ்வளோதான், அப்படியே விழுந்துருவா. டே காசை காட்டி வர காதலெல்லாம் காதல் இல்லைடா. இனி ஒரு விஷயம் சொல்லவா? என்னடா சொல்லி தொலை. அவளோட ஃபர்ஸ்ட் லவ் இருக்கான்ல, அதான் எவனோ ஒருத்தன் விட்டுட்டு போயிட்டானே. ஆமாம், அவன்கிட்ட ஒரு சல்லி பைசா கிடையாது மச்சான். என்னடா சொல்கிற? சச் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவன், அவனுக்கே அவ்வளோ லவ் கொடுத்துருக்கானா? அவளுக்கு தேவை மணி இல்லைடா, ஜஸ்ட் லவ். அதை என்னால் கொடுக்க முடியுமான்னு தெரியல மச்சான், என்னமோ தெரில, ஏதோ ஒரு மாதிரி இருக்குடா. டேய் நீ எல்லாம் எதுக்கு மச்சான் ஃபீல் பண்ணுற? நீ கிங் மாதிரிடா. நான் கிங் மாதிரின்னா அவள் குயின் மாதிரிடா. டேய் மச்சான், நீ எதுவும் பண்ணாத, இன்னைக்கு கூட்டு வந்துரு, உன்னையும் அவளையும் சேர்த்து வச்சு பயங்கரமாக பண்ணுறோம். டேய் அவள் ஒத்துக்கிட்டதே பெரிய பாடுறா. யாப்பா காலில் போய் கேட்குறதுக்கு அப்படியே என்னென்னமோ மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு. ஆனால் கேட்டதுக்கப்புறம் இட்ஸ் ஓகே அந்த மாதிரி. சரிடா, அவள் வந்துட்டான்னு நினைக்கிறேன், நான் ஷாப்பிங் போயிட்டு அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும். சரி நீ நடத்து மச்சான், பேசாதன்னு சொல்லிட்டேன், வாயிலேருந்து வார்த்தையை விடாத, என் வாயிலேருந்து எதையும் கேட்டுறாத. புரியுது, நீங்கள் போங்க, நீங்கள் போயிட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு சீக்கிரம் வாங்க, சரியா? சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகா கட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வராரு. ரெடி ஆகிட்டியா?
ஆ ரெடி ஆயிட்டேன். போலாமா? ம். அ வா போலாம். அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே 2 பேரும் அப்படியே கிளம்புறீங்க. ஸோ போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரீங்க. ஈவினிங் அப்படியே சுகா அப்படியே ரெடி ஆயிட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீங்களும் அப்படியே ரொம்ப அழகா பிளாக் கலர் கவுன் தான் எடுத்து குடுத்துருப்பான். ஸோ அதையும் போட்டுட்டு, அவ்வளோ அழகா ஒரு ஏஞ்சல் மாதிரி நடந்து வந்துட்டுருக்கீங்க. சுகா பார்த்த உடனே அவ்வளோதான். அப்படியே ஃப்ளாட் ஆயிட்டாரு. அப்படியே உங்களையே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்களும் அப்படியே மெதுவா நடந்து சுகா பக்கத்துல போறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ அ சுகா அ அ இ ரெடி ஆயிட்டியா? ஆ ஆ ரெடி ஆயிட்டேன். அழகா இருக்கனா? அ நல்லா சூப்பரா இருக்க. ஆ பியூட்டிஃபுல், எக்ஸலண்ட். ஆ நல்லா இருக்க. சரி போலாமா? ம். போலாம். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகா அவங்கள கூட்டிட்டு போறாரு. ஸோ நீங்க அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கும் போய் சேர்ந்துர்றீங்க. 2 பேரும் அப்படியே உள்ள போறீங்க. எல்லாருமே அப்படியே உங்களே தான் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் அடல்ட்ஸும் இருக்காங்க. சுகாவோட ஏஜ்ல உள்ளவங்களும் இருக்காங்க. ஐ மீன் டூ சே சுகாவே அடல்ட் தான். அதாவது எப்படி சொல்றதுன்னா, கொஞ்சம் ஏஜ்டும் இருக்காங்க. ஸோ எல்லாருமே அப்படியே வந்து நின்னுட்டு இருக்காங்க. எல்லாருமே அப்படியே உங்களையே தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவ்ளோ கியூட்டா இருக்கீங்க. உங்களோட பேரே அவ்ளோ எக்ஸலண்ட் அவ்ளோ அழகா இருக்கு. ஸோ எல்லாருமே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி பேசுறாங்க. உங்கள பத்தி, உங்களோட ஜோடி பத்தி அவ்வளோ அழகா பேசிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே அந்த பசங்கலாம் இருந்துட்டு அப்படியே பேசுறாங்க. ஜாடிக்கேத்த மூடி அந்த மாரியெல்லாம் வந்துட்டு பேசிட்டு, அந்த மாரி ஒரு மாரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. சுகா அவங்களோட ஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ அப்படியே வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ சுகாவும் அப்படியே போயிட்டு, அ "எப்படி இருக்க மச்சான்? டேய் டேய் வேற லெவல்ல இருக்காடா. கல்யாணத்துக்கு வந்திருந்தா அப்படியே உன்னெல்லாம் அப்படியே தள்ளி விட்டுட்டு தூக்கிட்டு வந்திருப்போம். டேய் சும்மா இருடா. ஏன்டா உனக்கு வேற?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகாவும் அங்க வந்து நிக்க, ஓகே லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், இன்னைக்கு வந்து என்னோட அதாவது இன்னைக்கு கிடையாது. நேத்திக்கு எங்களோட மச்சானுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. ஸோ நேத்திக்கு எங்களால கல்யாணத்துக்கு போக முடியல. கோபம் தான். ஏன்னா எங்க மச்சான் எங்களுக்கு பத்திரிக்கையே வைக்கல. டேய் ஏன்டா? ஆ தெரியுது. ஏன்னா ஒரே ஒரு வாரம் தான் அவனுக்கு டைம் இருந்துச்சு. அதுக்குள்ளாடி கடகடன்னு சொல்லிட்டு எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எங்களுக்கு புரியுது. அதனால அவன வந்து முழுசா புரிஞ்சு நாங்க எடுத்துக்கிட்டு, இன்னைக்கு இந்த பார்ட்டிய நாங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அவன் அரேஞ்ச் பண்ணது கிடையாது. நாங்க தான் அரேஞ்ச் பண்ணோம். டேய் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அவங்க எல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். ஸோ அவங்கலாம் இருந்துட்டு, ஸோ இப்போ வந்துட்டு என்ன ஒரு மூமெண்ட் நடக்க போகுதுன்னா, ரொம்ப ஒரு ப்ரீஷியஸான மூமெண்ட். என்ன அப்படின்னா, கேக் கட் பண்ண போறாங்க. கேக் கட்டிங். என்ன சுகா பண்ணலாம்ல? பண்ணுங்க பண்ணுங்க. நாங்க பண்ண போறதில்ல மச்சான். நீ தான் உன்னோட ஜோடி புறா கூட சேர்ந்து கட் பண்ண போற. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அப்படியே ஓட்டிட்டு இருக்காங்க. சுகாவும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு உங்க சைட் பார்த்து ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நீங்களும் ஓகே அந்த மாதிரி சொல்றீங்க. ஸோ உங்ககிட்ட கேக்கையும் எடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்படியே 2 பேர்கிட்டயும் நைஃப் எல்லாம் குடுத்து கட் பண்ண சொல்றாங்க. "டேய் மச்சான் ஃபோட்டோ எடுக்கலாம்டா. 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க பார்ப்போம். சேர்ந்து அவ்வளோ கேப்பெல்லாம் இல்லடா. சேர்ந்து நில்லுங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெறைய ஃபோட்டோலாம் எடுக்குறாங்க. கிஸ் பண்ணலாம் சொல்லி பயங்கரமா ஃபோட்டோலாம் எடுக்குறாங்க. உங்க 2 பேருக்கும் ஸ்டார்ட்டிங்ல ஒரு மாரி தோணுது. என்னடா அப்படிங்கிற மாதிரி. சுகாக்கு ஆனா செம்ம ஹாப்பி. நீங்க வந்துட்டு ஒரு மாரி ஆக்வர்டா ஃபீல் பண்றீங்க. பிகாஸ் அங்க வந்துட்டு மோஸ்ட்டா நெறைய பேர் வந்து பாய்ஸ் தான். கொஞ்சம் கேர்ள்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அப்படியே வந்து 2 பேரும் நின்னுட்டு பயங்கரமா பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ 2 பேருமே அப்படியே வந்து இது பண்ணிட்டுருக்கீங்க. கொஞ்ச நேரம் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம், அந்த பசங்கலாம் அப்படியே வராங்க சுகா கிட்ட. "டேய் மச்சான், இன்னைக்கு நல்லா குடிக்கிற நீ. இதுக்கு மேல அண்ணி சொல்ற பேச்ச தான் நீ கேட்ப. ஸோ என்ன பண்ற? இன்னைக்கு நல்லா குடிக்கிற. புரிஞ்சுதா?" "டேய் மச்சான், அதெல்லாம் வேணாம்டா." டேய் சும்மா இருடா. காலேஜ்ல நம்ம பண்ண அட்ராசிட்டீஸ்க்கெல்லாம் கொஞ்சம் நெஞ்சமா? கரெக்ட்டு மச்சான். இவன் சொல்றதும் கரெக்ட்டு தான். இன்னைக்கு பயங்கரமா குடிக்கிறோம், பங்கமா குடிக்கிறோம். அது மட்டும் இல்ல, உன்னோட வெட்டிங் டே. ஹ! எப்படி எப்படி குடிக்காம இருக்கிறது? வா 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 போலாம் போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி எடுத்து கூட்டிட்டு போயிடுறாங்க. நீங்களும் அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு சுகாவை பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பிகாஸ் வீட்டில் வந்து ஒரு
ஹஸ்பண்ட் மெட்டீரியலா வெளியே வந்தால் ஒரு ஜாலியான ஒரு கேரக்டரா அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் சுகாவையே வச்ச கண்ணு வாங்காமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. சம்டைம் லேட்டு இப்போ ஒரு 11 ஆயிடுச்சு நைட்டு. உங்களுக்கு செம்ம டயர்டாக இருக்குது. அப்படியே நீங்கள் அந்த கேங் பக்கத்தில் போயிட்டு சுகாவை எழுப்புறீங்க. சுகா 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 அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எழுப்புறீங்க. பார்த்தா சுகா மெதுவாக எழும்புது. அப்ப பையன் அது வந்து எனக்கு பயங்கரமாக குடிச்சிட்டேன். நான் டாக்ஸி கால் பண்ணவா? டாக்ஸியில் போறியா? இல்லை, எனக்கு ட்ரைவ் பண்ண தெரியும். நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகாவை என்னைக்க வைக்கிறீங்க. இல்லை 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 இல்லை, நான் ரொம்ப ஹெவியாக இருப்பேன், நடக்க வேண்டியதில் இல்லை. நான் 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 நாளைக்கு வரேன், நாளைக்கு நீ போயிடு கார்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புரண்டு அப்படியே கார்கி எடுத்து உங்கள் கையில் தராரு. இல்லை சுகா, நம்ம சேர்ந்து போகலாம், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகாவை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தூக்குறீங்க. ஸோ சுகாவும் ஒரு வழியாக வந்து எந்திரிச்சு நின்றுடுறாரு. நான் 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 இங்கே இருக்கேன், நீ போ, நீ போ, நான் இங்கே இருக்கேன், நீ சுகா போகலாம், நீங்கள் ஓகே தான், கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்கீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கைத்தாங்கலை கூட்டிகிட்டு போகிறீங்க. சம்டைமெல்லாம் அப்படியே வந்துட்டு கீழே விழுற மாதிரி போவார். பட் நீங்கள் பிடிச்சி அப்படியே வந்து கூட்டிகிட்டு போய் காரில் உட்கார வச்சிடுறீங்க. ஸோ உட்கார வச்சுட்டு அப்படியே சீட் பெல்ட் போட்டு விடுறீங்க. சுகா அப்படியே குழந்த மாதிரி முணங்கிட்டே இருக்கு. நீ நீ போ, நீ நீ சுகா காருக்கு வந்தாச்சு, நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கார் ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் அப்படியே வீட்டுக்கும் ரீச் ஆகிடுறீங்க. அப்படியே சுகாவை கூட்டிகிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறீங்க. படுக்க வச்சுட்டு உங்களோட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட நைட் வியர் எடுத்து போட்டுட்டு சுகா பக்கத்தில் அப்படியே போயிட்டு சுகாவோட கோட்டு, ஷூஸு, சாக்ஸு அதெல்லாம் வந்துட்டு கழட்டி போட்டுட்டு சுகா பக்கத்தில் போய் படுக்கிறீங்க. சுகாவோட ஹெட் அப்படியே ரப் பண்ணிட்டு, சுகா எனக்கு தெரியல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, காலையில் என்ன பேசினேன், அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்கல என்ன, எனக்கே தெரியாமல். ரவியை விட உண்மையிலே நீ ரொம்ப நல்லவன் சுகா, ரொம்ப 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 நல்லவன், கூடவே ரொம்ப கேரிங். எனக்கு தெரியல, ரவியை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன்றை நான் பார்த்துருந்துருக்கணும். கேஷை விட லவ் முக்கியமாக நினைக்கிறல்ல நீ, ஏன் நீ நினைக்கல? உன்னோட காசை கொஞ்சம் காட்டியிருந்தா நான் உங்ககிட்ட விழுந்துருவேன்னு என்ன நினைக்கல? ஏன்னா லவ்வுக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற, அந்த ஸ்டூபிட் ரவி மாதிரி நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சுகாவை பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக மார்னிங் நீங்கள் சுகா பேசினது நீங்கள் கேட்டிருந்துருப்பீங்க. அங்கே நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ரூமுக்கு அந்த டோர் பக்கத்துலலாம் போயிட்டு நின்றுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே சுகா பேசுகிறது எல்லாமே கேட்டிருந்துருப்பீங்க. நீங்கள் அப்படியே உட்காந்து சுகா கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. எல்லாத்துலேயும் நீ பர்ஃபெக்ட் சுகா, எல்லாத்துலேயும், லவ்லேயும் சரி, ஒரு பக்காவான ஹஸ்பண்டாகவும் எல்லாத்துலேயும் நீ பெஸ்ட்டு தான் எப்போவுமே. லவ் யூ ஸோ மச். நானும் லவ் யூ. முழிச்சிருக்கும்போது இந்த தைரியம் எனக்கு இருக்குமான்னு தெரியல, இப்போ தூங்கிட்டு இருக்க, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ சடனாக அப்படியே சுகா அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, சுகா என்னை நீயும் லவ் பண்ணுறியா? சுகா, அப்போது நீங்கள் தூங்கலையா? இல்லை, காது ஓப்பனில் தான் இருந்துச்சு, எல்லாம் கேட்டேன். எனக்கும் பிடிச்சிருக்கு. என்ன? இல்லை, உன்னோட ப்ரப்போசல் ஃபைன், குட் ஹஸ்பண்ட், குட் அட் எவ்ரிதிங். ஐயோ, வாயிலேருந்து கேட்கும்போது குளு குளுன்னு இருக்கும் என். என்னமோ தெரில, பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. சுகா, என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமா?
ஆ ரொம்ப நாளாலாம் கிடையாது. இன்னைக்கு காலையிலேருந்து. நல்லாயிருக்கு. ம். பரவால்ல. எனக்கு உன்ன ரொம்ப 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 பிடிக்கும். சரி. ஆ என்ன நீங்க ஷை ஆக்கிட்டே இருக்கீங்க. போதும். நம்ம தூங்கலாமா? எதுக்கு தூங்கணும்? ஆ சுகா? இல்ல. அதான் பிடிக்குமே 2 பேருக்கும். சத்தியமா சொல்றேன். நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன். என்னால சுத்தமா வெயிட் பண்ண முடியல. ஆ சுகா? என்ன? இல்ல, நான் சொல்றது உனக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் நீ ஒண்ணும் குழந்தை கிடையாது. யாஹ்! அ எனக்கு புரியுது. ஆனா ஆனா இவ்ளோ சீக்கிரம் இல்ல நீ இது சீக்கிரம்னு நெனைக்கிறியா? ஐ திங்க் தட் எனக்கு தெரியல. ரவி, உன்ன லவ் பண்றதுக்கு முன்னாடியே நான் உன்ன லவ் பண்ணிட்டுருக்கேன். வாட்? அப்படின்னா என்கிட்ட வந்து டைரக்ட்டா சொல்லியிருக்க வேண்டியதானே? ஏன் ஏன் நீங்க வந்து சொல்லல என்கிட்ட? ஃபர்ஸ்ட்டு இந்த நீங்க போங்க வாங்க இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் வேணாம். சுகா நீ போ வான்னு சொல்லிட்டே கூப்பிடலாம். எனக்கு வந்து நோ ப்ராப்ளம், நோ அப்ஜெக்ஷன். எனக்கு வந்து நீங்க போங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது எனக்கு வேற மாரி ஃபீல் ஆகுது. ஸோ நீ போ வான்னே சொல்லு. ஓகே சுகா. ஆனா சொல்லியிருந்திருக்க வேண்டியதானே? ஏன் நீ சொல்லல என்கிட்ட? ஆ எனக்கு தெரியல. நான் எந்த பொண்ணுகிட்டயும் இதுவரைக்கும் சொன்னது கிடையாது. ஐ லவ் யூ அப்படிங்கிற வேர்ட் சொன்னது கிடையாது. நான் யார்கிட்டயும் இம்ப்ரெஷன் ஆனது கிடையாது. ஓகே இது ஒரு இன்ஃபாச்சுவேஷன் போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனா போகல. நாள் போக போக உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் வந்துச்சே தவிர உன்னை அவாய்ட் பண்ணணும்னு எனக்கு இல்ல. அப்புறம் ரவியை பற்றி விசாரித்தேன். அவன் அவன் கேஷுக்காக தான் உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உன் லைஃப்பை சேவ் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் அவங்க அப்பா கிட்ட நான் போய் பேசினேன். என்னென்ன மேரேஜுக்கு அப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் தான் அவனோட அப்பா உன்னை ஒரு சைட்லேருந்து ப்ரெஷர் பண்ண ஆரம்பித்தார். நீ ரவியை ப்ரெஷர் பண்ண ஆரம்பித்த. ஸோ அதுக்கப்புறம் அவன் விட்டு போயிட்டான். நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் தச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே சொல்கிறாரு. நல்லா இருக்கு. ஆனால் இது கூட நல்லது தான். இல்லைன்னா இயர்ஸ் பாஸ்ட் ஆக அவன் என்ன ஏதோ ஒரு இதில் மேரேஜ் பண்ணி என் லைஃப் கண்டிப்பாக நல்லா இருந்திருக்காது. நான் ஒரு சைட்லேருந்து அவனுக்கு லவ் கொடுத்துருப்பான். ஆனால் கேஷ்காக தான் அவன் கூட இருந்திருப்பான். பரவாயில்ல. அதான் என்னால் சுத்தமாக என்ன ஹேண்டில் பண்ணிக்க முடியல. சுகா, எனக்கு புரியுது. ஆனால் இப்போது இது வேணுமா? இவ்வளோ சீக்கிரமா? உனக்கு வேணான்னா எனக்கும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு பேபி மாதிரி உங்ககிட்ட சொல்ல, இல்லை நான் அப்படி சொல்லலை, எனக்கு ஓகே தான், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் தான் அப்படியே சுகா உங்களோட லிப்ஸ் அப்படியே கேப்சர் பண்ணி பயங்கரமாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்டிங்லேயே அந்த கிஸ் ஹார்ஷாக தான் போகுது. ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரியுது சுகா உங்கள் மேலே எவ்வளோ அப்சஸ்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் அவருக்கு ஈக்குவலாக அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. பயங்கரமாக 2 பேரும் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே பயங்கரமாக கிஸ் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே படுக்க வச்சுட்டு உங்களோட ட்ரெஸ் எல்லாம் அவ்வளோ ஸ்பீடாக ரிமூவ் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் எதுவும் பண்ணலை. என்ன இருந்தாலும் ஹீஸ் ஒரு ஹஸ்பண்ட் இல்லையா? ஸோ நீங்கள் வந்துட்டு எதுவுமே பண்ணலை. அப்படியே எல்லாத்துக்குமே ஒபே பண்ணிவிட்டு அப்படியே படுத்துக்கிறீங்க. என்ன பண்ணாலும் பண்ணிவிட்டு போட்டும். காஸ் இத்தனை டேஸ் வெயிட் பண்ண வச்சுருக்கீங்க சுகாவை. ஸோ அப்படியே வந்து படுத்துட்ருக்கீங்க. சுகாவும் அழகாக ஒரு குழந்த மாதிரி அங்கங்கேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணி பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே உங்கள் ஃபேஸ் பக்கத்தில் வந்து பேபி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆனால் மெதுவா சுகா. ஏன் என்னாச்சு? இல்லை கேள்விப்பட்டிருக்கேன், இட்ஸ் பெயினிங். அதனால கொஞ்சம் மெதுவாக பண்ணுங்க ப்ளீஸ். அதெல்லாம் எதுக்கு பண்ணுறேன். ஆனால் மெதுவாக நான் பார்க்குறேன். ஓகே
அல் ட்ரை ஆ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக இன் பண்ணுறாரு. உங்களால சுத்தமாக முடியல. அப்படியே மெதுவாக கத்த ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ அப்படியே இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஹே ஆர் யூ ஓகே? ஆ உனக்கு ஓகே தானே? இல்லை இல்லை, பெயின் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் சுகாவோட ஷோல்டர் அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறீங்க. இட்ஸ் ஓகே இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப அப்படியே மெதுவாக ஃபுல்லாக இன் பண்ணி முடிச்சிடுறாரு. உங்களால் பெயின் சுத்தமாக தாங்க முடியல. பயங்கரமாக கத்துறீங்க. அப்படியே சுகாவோட பேர் சொல்லி சுகா சுகா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறீங்க. அப்போ சுகா அப்படியே உங்களோட அப்பர் லிப்பை கேப்சர் பண்ணி அப்படியே பயங்கரமாக கிஸ் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு அப்படியே பெயின் எல்லாம் போய் ப்ளஷராக மாறுது. பயங்கரமாக மூவ் ஆன் பண்ணுறீங்க. அந்த சவுண்டில் சுகாக்கு இன்னும் ஹைப் ஆகுது. ஸோ அப்படியே பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த நைட் அவ்வளவு ஹார்ஷாக அவ்வளோ க்யூட்டாக பயங்கரமாக போகுது. உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் உங்கள் மனசு ஃபுல்லாக ஒரு நல்லது நடக்கணும்னா ஒரு கெட்டது நடந்து முடியணும் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு அப்படியே படுத்துட்ருக்கீங்க. ஓவரால் அந்த நைட் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி பயங்கரமாக போகுது. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கவும் செய்யுது. ஸோ ஓகேடா, நான் எப்படி தந்திருக்கேன்னு தெரியல. ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு 2 டேஸாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ போட்டுட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லைனா எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாது. சம் மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்கும் இதில். கொஞ்சம் சுகாவை ரொம்பவே ஒரு குழந்தைத்தனமாக தான் காட்டியிருந்திருப்பேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேவா? அப்போ தான் எனக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவாடா, நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷாட் நான் ஒரு எஃப்ஓவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, பை பாய், லவ் யூ ஆல்.